IFN Tamil மூலமாக கீதா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் என்னோடய வகை வகையான சமையலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது மூங் தால் தோசா. வாங்க பார்க்கலாம். மூங் தால் தோசைக்கு தேவையான சாமானெல்லாம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டா தான் பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். மூங் தால் தோசைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லா சாமானுமே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். முதல்ல முழு பயிறு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுடலாம். அடுத்தது அரிசி, அதையும் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கோலம் ரைஸும் போடலாம், பாசுமதி ரைஸும் போடலாம். இதுக்கு பதிலாக உங்களோட ஆப்ஷன் லாப்ஸி போடலாம், ஓட்ஸ் போடலாம். எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். ஸோ 1 கப் ரைஸையும் போட்டுடலாம். அடுத்தது பச்சை வெங்காயம், உப்பு தேவையான அளவு போடலாம். கொஞ்சம் அரை உப்பு போடலாம், ஏன்னா நம்ம மோர்லேயும் உப்பு போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கலாம். ஜீரகம் மட்டும்தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் ஓமம் கூட போடலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நான் இன்றைக்கி ஜீரகம் போடுறேன். ஜீரகத்தையும் போட்டாச்சு. அடுத்தது பச்சை மிளகாய், யாருக்கு உரப்பு ஜாஸ்தியாக வேணுமோ சிகப்பு மிளகாவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் போடுறேன். ஸோ பச்சை மிளகாயும் போட்டாச்சு. அடுத்தது இஞ்சி, பிடிச்சா போடுங்க, பிடிக்கலைன்னா போடாதீங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு பிடிக்காது, அதனால் நான் போட மாட்டேன். நீங்கள் போடுறதுனா போடுங்க. என்ன மாதிரி இஞ்சி இடுப்பழகியாக இருக்கலாம் நீங்கள். இப்போ அடுத்தது தேவையான அளவுக்கு நம்ம மோர் விட போகிறோம், ஏன்னா அப்போ தான் புளிப்பாக இருக்கும் தோசை. ஸோ தேவையான அளவு விட்டுட்டு மிக்சியையும் மூடிட்டு தோசை அரைச்சிட்டு வரலாம். வாங்க போகலாம். மூங் தால் தோசையோட மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை பவுலில் மாற்ற போகிறோம். பவுலில் மாற்றிட்டு தான் நம்ம தோசை வாக்க போகிறோம். வாங்க மாற்றலாம். இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டா தான் நல்லா கரன்னு வரும். ஆனால் இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நீங்கள் கறிகாயை போட்டு கூட அரைக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. ஸோ மாவு தோசை மாவு பதத்தில் இருக்கணும், அப்போ தான் நல்லா வாக்க வரும். ஸோ அடுப்பும் கொஞ்சம் நல்லா சூடாயாச்சு. இப்போ தோசை வாக்க ஆரம்பிக்கலாம். கறிகாயை போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல சின்னதாக ஊற்றணும், அப்போ தான் நமக்கு தெரியும் அது எப்படி வருதுன்ட்டு. ஸோ கொஞ்சம் சின்னதாகவே ஊற்றுவோம். இதில் நீங்கள் ஷேப் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் வரும். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே நம்ம ப்ரோட்டீன் தோசை பண்ணுறதுனால நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஹோட்டல் மாதிரி வராது உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் சூடு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை விடலாம். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த எண்ணெய் தான் விடுறேன், நல்லெண்ணெய் தான் விடுறேன். நீங்களும் விடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆஹா, பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. இப்போ திருப்பலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா மசால் வச்சு கூட நீங்கள் ஃபில்லப் பண்ணி கூட மசால் மூங் தோசாவை கூட பண்ணலாம். நீங்கள் சட்னி கூட தடவி கூட சாப்பிட்லாம். மைசூர் சாதா மாதிரியே நீங்கள் இதில் மைசூர் தடவி கூட மைசூர் மூங் தால் தோசை கூட சாப்பிட்லாம். ஸோ மெதுவாக என்ன பண்ணலாம், திருப்பிடலாம். இந்த பக்கமும் நல்லா ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கரகரப்பாக இருந்தால் அப்படியே சாப்பிட்டுடலாம். எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லாமே வெங்காயம், ஜீரகம் எல்லாமே போட்டிருக்கோம். இஞ்சி, பச்சை மிளகாலாம் குழந்தைங்களுக்கு அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு டப்பாவாக கூட கொடுக்கலாம். தோசையை பார்த்தீங்களா எப்படி கரகரன் எண்ணெய் மாதிரியே கலராக முறுமுறுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை நான் பிளேட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. வாங்க பண்ணலாம். சுட சுட மூங் தால் தோசை எண்ணெய் மாதிரியே அழகாக உருண்டையாக வட்டமாக ரெடி ஆயாச்சு. நான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், இது ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக்கும் பண்ணணும், ஷேரும் பண்ணணும், கமெண்ட்டும் பண்ணணும். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாய்.